ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருந்து வருகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து அங்கு கடந்த புதன்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. மொத்தம் 17 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் அறிவித்துள்ளார். 14 மேஜைகள் போடப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் பணியில் 53 அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் சுற்றிலிருந்து திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 36,880 வாக்குகள் பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 7,608 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார்.